சாய்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆசியான்னு வந்துட்டாலே இந்தியா தான் வின் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவோட கேம்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 16 to 20 கேம் எண்ணியாச்சு. அந்த 20 கேம்லேயும் இந்தியா தான் அதிகபட்சமாக வருது. இந்தியா ஆசிய ஜூனியரா இந்தியா, அதுக்கப்புறம் ஆசியவா கபடியா இந்தியா, அதுக்கப்புறம் ஆசியாவா இந்தியா அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்தியா அப்படிங்கிறது நல்லா மெயினில் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், ஓகே. இப்போ நம்ம பார்த்துருவோம், ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி. ஸோ நாளாக பிரிச்சுக்குருவோம். கேம்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா ஹாக்கி சம்மந்தப்பட்டதை பார்ப்போம். ஹாக்கியில் நம்ம என்னென்னா ஜூனியர் பிரிவு அப்படிங்கன்னா ஆசிய அளவில், நான் சொல்கிறது ஃபுல்லாக ஆசிய அளவில் ஜூனியர் பிரிவுனா இது எங்கே நடந்துச்சுன்னா ஓமன் ஜூனியர் கேம்ஸ் கூட்டு போனால் இதெல்லாம் ஓடுற விளையாட்டு. இப்போ ஹாக்கினா பயங்கரமாக ஓடணும். ஸோ அந்த மாதிரி விளையாட்டு தான். அப்போ என்னென்னா ஓமனில் வந்து நடந்துச்சு. ஸோ இந்தியா வந்து தான் வின் பண்ணுச்சு. ஏன்னா ஆசியான்னு வந்துட்டாலே இந்தியா தான், அவ்வளோதான். ஓன்னு அழுவாங்க, ஜூனியர் வந்து ஓன்னு அழுவாங்க. ஏன்னா ஹாக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும்ல. அடுத்து வந்து இப்போ ஆசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி. அடுத்து யார்? மகளிர் ஹாக்கி. ஸோ மகளிர் ஹாக்கின்னு வரும்போது இந்தியா தான். ஆசிய ஜூனியர் மகளிரும் அங்கே ஜெயிச்சிட்டாங்க. ஹாக்கின்னு எடுத்துக்கிட்டாலே மகளிரும் ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆடவரில் ஜூனியரும் ஜெயிச்சிட்டாங்க ஹாக்கின்னு எடுத்துக்கிட்டால். அதேமாதிரி வந்து இப்போ ஹாக்கின்னு எடுத்துக்கிட்டால் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப், இது காமனாக ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டுள்ளது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆசிய ஹாக்கி. இது வந்து மகளிர் ஹாக்கி. இது வந்து ஜூனியர் ஹாக்கி. ஜூனியரும் இல்லை மகளிரும் இல்லை. ஜூனியர் ஹாக்கி ஓன்னு அழுதாங்க, ஓமன் நடத்துனாங்க. மகளிர் ஹாக்கின்னு ஒன்று நடத்துனாங்க, அதில் இந்தியா ஜெயிச்சிருச்சு. இது நடக்கிறது காமன் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. பொம்மன்னா யானை வடிவம், அதோடைய சின்னம் என்னது? பொம்மன் அப்படின்னா என்னது? யானை வடிவம். ஸோ பார்த்திங்கன்னா சாம்பியன் வென்ற நாடு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான். அதிக முறை சாம்பியன் பட்டம் வென்ற நாடு இந்தியா தான். ஸோ இதில் வந்து ஜெயித்தது யாருன்னா, நம்ம நடத்தினது எங்கே? சென்னையில் நடத்தினோம் ஹாக்கி சாம்பியன்ஷிப். அப்போ சென்னை தான் ஜெயிச்சிச்சு. சென்னையில் நடத்தின மேக்ஸிமம் சென்னை தான் ஜெயிச்சிது. சென்னையில் நடத்தினா சென்னை தான். ஆனால் கேலோ இந்தியா தான் நம்ம என்ன பண்ணோம், மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு வந்துருச்சு, செகண்டு சென்னை வந்துருச்சு. அடுத்த முறை பார்த்துக்கலாம். ரைட்டாப்பா. அடுத்து நாகாலாந்தில் நடக்குதுல 2024, இந்த வருஷம் 2023 சென்னையில் நடந்துச்சு. அடுத்து நாகாலாந்தில் நடக்குதுல, நாகாலாந்தில் போய் சென்னை ஜெயிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் பிளேஸ்லாம் இருக்கும், ஜெயிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. தேர்ட் பிளேஸுக்கு ஹரியானா. ரைட், இப்போ இதே வந்துடுவோம். ஹாக்கிங்கிறத எடுத்துக்கிட்டால் இந்த 3 பார்த்துட்டிங்களா. வேறு ஹாக்கிங்கிறது என்ன இருக்கும்னா, ஓகே, ஹாக்கிங்கிறது அடுத்து ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை. அது இந்திய மகளிர் ஹாக்கி அணி தான். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், மகளிர் ஹாக்கி அணினாவது இந்தியா தான் ஜெயிச்சிச்சு. அடுத்து 13வது தேசிய ஆடவர் ஹாக்கி, அதாவது ஜூனியர் இல்லை, ஜூனியர்னால் இந்தியா ஜெயிச்சிச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய, ஆசியங்கிற வார்த்தை வந்திருக்கா? வரவே இல்லை. தேசியங்கிற வார்த்தை வந்திருக்கு. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாக்கியில் இது வரவே வராது. அப்போ பஞ்சாப் தான் ஜெயிச்சிச்சு. தமிழ்நாட்டு நடத்த கூட தமிழ்நாடு ஜெயிச்சிருக்கோம். தேசிய அளவில் நடந்தனால, இது ஆடவர் ஹாக்கினால் பஞ்சாப் ஜெயிச்சிச்சு. தமிழ்நாடு அப்படிங்கிறது தேர்டு பிளேஸ் அடிச்சு. ஹாக்கி வந்து இதில் என்ன இருந்துச்சு? தேர்டு பிளேஸ் அடிச்சு. நடந்தது எங்கன்னா சென்னையில் நடந்துச்சு. ஏன்னா தேசிய அளவில் 13வது தேசிய அளவில், அது வந்து சென்னையில் நடந்தாலும் சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டோம். ஆனால் ஆடவர் ஹாக்கிங்கிறதுல பஞ்சாப்காரவங்கனால கோதுமையாக சாப்பிட்றதுனால நல்லா ஜெயிச்சுட்டாங்க. ஆனால் சென்னையில் தான் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? சென்னையில் தான் நடந்துச்சு. ஏன்னா ரன்னிங் அப்படி மாங்குன்னு ஓடணும். சரிங்க சார். இப்போ ஆசிய அளவில் பார்த்தோம், தேசிய அளவில் பார்த்தோம். சர்வதேச அளவில் ஹாக்கியோட சம்மேளனத்துடைய சிறந்த வீரர் யார் சார்? வீரர்னா சிங்கு தான், ஹர்திக் சிங். ஒரு சிங்கு தான் இருக்க முடியும். ஏன்னா ஹாக்கியில் வந்து ஆடவர்னாலே பஞ்சாப் தானே ஜெயிச்சிருக்காங்க முதல் முறையாக. அப்படிங்கிற போது அப்போ ஒரு சிங்கு தானே இருக்க முடியும். அப்போ ஒரு சிங்கு தான் ஜெயிச்சிருக்காரு. ரைட்டா? சிறந்த வீரர் யார்? சிங்கு. ரைட், இவ்வளோ தாங்க ஹாக்கி. ஸோ ஹாக்கியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? இதில் ஏதாவது வேறு நாடு வந்திருக்கா? ஓமன் வந்திருக்கு, நடைபெற்ற இடம் ஓமன் வந்திருக்கு. இந்தியான்னு வந்திருக்கு. சென்னையில் ஒன்று நடந்திருக்கு, சென்னை பொம்மன்னு சொல்லியிருக்காங்க, அது சென்னையே ஜெயிச்சிருந்துருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவு, ஆசிய அளவுனா பரவாயில்ல, தேசிய அளவு 13வது இடங்கிற போது நம்ம 13ன்னு சொன்ன மாதிரியே கடைசியில் தமிழ்நாடு 3வது இடத்துல வந்துருச்சு. பஞ்சாப் ஃபஸ்ட் இடத்துல, ஹர்திக் சிங் அவர் சிறந்த வீரர். இது ஹாக்கி.
அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஹாக்கி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுட்பால் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஃபுட்பால் பார்க்க போகிறோம். ஃபுட்பால் இது ஓடிக்கிட்டே இருக்கிற விளையாட்டு தான். ஃபுட்பால் அப்படிங்கிறதும் பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவு நடந்தது அப்படின்னு பார்த்துட்டா நம்ம ஃபுட்பால் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஸ்கூல்லேயும் ஃபுட்பால் இருக்குது. ஹாக்கி ரொம்ப ரேரு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹாக்கிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது எல்லா ஸ்கூல்லேயும். ஆனால் ஃபுட்பால் வந்து எல்லா ஸ்கூல்லேயும் இருக்குது. அதனால தான் என்னமோ தெரில, தேசிய அளவில் நடந்ததில் நம்ம என்ன பண்ணிட்டோம், தேசிய அளவு சீனியர் மகளிர் பாருங்கள், சீனியர் மகளிர் ஃபுட்பாலில் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு ஜெயிச்சிட்டாங்க. வீட்டில் இப்போ வந்து பார்த்தா லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்காரரை போட்டு பந்து அடிக்கிறது, போட்டு டம்முன்னு அடிப்பாங்கள்ல. அப்போ கண்டிப்பாக சீனியர் மகளிர் தானே அவங்களாம். நம்ம வீட்டில் இப்போ மேரேஜ் பண்ணிட்ட இப்போ என் ஒய்ஃப் எடுத்துக்காங்க, மேரேஜ் பண்ணிவிட்டேன், அவங்க ஒரு சீனியர் தான், மகளிர் தான். 27வது போட்டி 2 பேருக்கும் சண்டே ஆச்சுன்னா பயங்கரமாக சண்டை வரும். 7:30 தான் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க, சீனியர் மகளிரான கால்பந்து போட்டியில் நம்மளை போட்டு அடிக்கிற மாதிரி அங்கே போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா ரொம்ப ஈஸி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே இப்போ இது ஞாபகம் வச்சிட்டிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உலகக்கோப்பை ஃபிஃபா நடக்கும் பார்த்திங்களா. ஃபிஃபா உலகளவில், அங்கே உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் வந்துடுவாங்க. ஃபிஃபான்னு வரும்போது ஸ்பெயின். தேசிய அளவுனால நம்ம ஊர் பெண்கள் வந்துடுறாங்க. ஃபிஃபான்னு வரும்போது என்ன பண்ணுறாங்க, நடக்கிற இடம் ஆஸ்திரேலியா, ஜெயிச்ச இடம் ஸ்பெயின். எல்லாமே இஸ் தான். ஃபிஃபாவில் போய் வேர்ல்டு கப்பில் போய் விளாட மாட்டீங்களான்னு நம்ம வீட்டில் கேட்டோன்னா அதெல்லாம் போக மாட்டேன், தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பந்தாடுவேன், அப்படிலாம் உலகக்கோப்பை அளவில் ஃபிஃபாக்கெலாம் போக மாட்டேன். அதான் மகளிர் வந்து அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ அப்படின்ட்டாங்க. அப்போ ஆஸ்திரேலியாவில் நடந்தது ஜெயித்தது ஸ்பெயின். ஆஸ்திரேலியா நடந்தது ஜெயித்தது யார், ஸ்பெயின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெற்காசிய, இந்த பாருங்கள் ஆசியன்னு வந்துருச்சா, அப்போ இந்தியா ஜெயிச்சிருச்சு. வேறு எதுவுமே யோசிக்க வேணாம். தெற்காசிய அப்படின்னு வந்தாலே யார் ஜெயிச்சிட்டா, இந்தியா ஜெயிச்சிருச்சு. U16 U19ன்னு சொல்லுவாங்க. U16 U19 ரெண்டுமே இந்தியா தான். U16 U19 ரெண்டுமே யார் தான், இந்தியா தான். இந்த ஆசியன்னு வந்துட்டாலே இந்தியா தான் மேக்ஸிமம் வந்துடுது. அடுத்து ஃபுட்பாலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவு தமிழ்நாடு ஜெயிச்சிரு. இது வந்து கூடைப்பந்து பேஸ்கெட் பாலு. அடுத்து ஃபிஃபா கால்பந்து விருதுகள். காமனாக ஃபிஃபா கால்பந்து விருது யாருக்கு கிடச்சிச்சு, சிறந்த வீரர் யார், வீராங்கனை யாருன்னு கேட்டால் வீரர் வந்து மெஸ்ஸி. வீராங்கனை யாருன்னா போன்மதி. மெஸ்ஸி எல்லாருக்கும் தெரியும், மெஸ்ஸிங்கிறவர் தெரியும். போன்மதி ரைட்டா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஃபிஃபாவில் ஜெயிச்சு தப்போ வரணும், இல்லாட்டி வீட்டு பக்கமே வரக்கூடாது பார்த்துக்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான். ஸோ இதெல்லாம் ஃபுட்பால் சார்ந்தது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கா. ஃபுட்பால் சார்ந்தது தெரியுது அவங்களுக்கு. ஃபிஃபானா ஸ்பெயின் ஜெயிச்சிருக்கு ஆஸ்திரேலியாவில், அது மகளிர் அணி. மெஸ்ஸி வந்து சாம்பியன்ஷிப், போன்மதி வீராங்கனை. ரைட். நம்ம மகளிர் அணி ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க. ரைட், ஓகே. அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃபுட்பால் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ஸை தெரிஞ்சுக்கணும். செஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் யார், இந்தியாவோட கிராண்ட் மாஸ்டர் 83வது கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா ஆதித்யா அவர் தான் செஸ்ஸு. அப்போ சூரியனை பார்த்து வளர்ந்தவர், ஒரு சூரிய வெளிச்சத்தில் அந்த செஸ் விளையாடுறவர். அப்போ செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆதித்யா. அப்படி ஒருவேளை இந்தியாவின் நம்பர் ஒன் செஸ் வீரர்னு கேட்டால் குகேஷ். முன்னாடி உங்களுக்கு யாவும் இருக்கும், விஸ்வநாதன் ஆனந்த் இருந்தார், இப்போ குகேஷ். இவர் குகைக்குள்ளே விளையாடுவார். சூரியனை பார்த்து விளாண்டா கிராண்ட் மாஸ்டர் ஆகலாம். நம்பர் ஒன் செஸ் வீரர் அப்படின்னா குகை, ஒரு குகை தான் இருக்கும். ஒவ்வொரு ஊரில் ஒரு குகை தான் இருக்கும். அதான் நம்பர் ஒன்னா செஸ் வீரர் ஒரு குகை. ரைட்டாப்பா. ஸோ அது ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தான்னு நியூஸில் பார்த்துருப்பீங்க. அவர் உலக கோப்பை, அவர் கம்ப்ளீட் சேஞ்ச், அப்படியே வேர்ல்டு லெவலில். ரைட்டா. கார்ல்சன்னு, பிரக்யானந்தா இவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க. அஜர் பைஜான் பையன் ஜான் சைஸில் இருக்காப்புல, ஆனால் ஹைட்டாக இருப்பாப்புல பையன். அஜர் பைஜான் கிட்டத்தட்ட இறுதி சுற்று அளவுக்கு போன இளம் வயது வீரர் பிரக்யானந்தா தான். இறுதி சுற்று வரைக்கும் போன இளம் வயது வீரர் யார், பிரக்யானந்தா.
அடுத்து வந்து இந்த கிராண்ட் செஸ் போட்டி வீராங்கனை ஒருத்தவங்க பிரிட்டனில் இருக்குது, வைஷாலி. அவர் எடுத்து செஸ் ஒன்று வச்ச பின்னாடி நம்ம ஒன்று வைக்க முடியும். அதான் வைஷாலி வந்து வைங்க நான் வச்சுட்டேல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வைஷாலி. அதான் என்னது வைஷாலி. அவங்க தான் இந்தியாவின் 3வது பெண் கிராண்ட் மாஸ்டர். ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா ஹம்பி, 2வது கிராண்ட் மாஸ்டர் வள்ளி, இப்போ 3வது கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி. ரைட்டாப்பா. அடுத்து உலக ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் உஸ்பெஸ்கிஸ்தானில் வந்து கார்லன் தான், மேக்னஸ் கார்லன் ஞாபகம் வச்சுக்காங்க. உஸ்பெஸ்கிஸ்தான் ரேபிட் அப்படிங்கிறதுல அதில் வந்து உஸ்பெஸ்கிஸ்தான் நடந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னஸ், உஸ்பெஸ்கிஸ்தான் நடந்தனால மேக்னஸ், ரேபிட், உஸ்பெஸ்கிஸ்தான், மேக்னஸ் அங்கே நடந்துச்சு. புரியுது உங்களுக்கு? அடுத்து செஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பெருசாக இல்லை. ரைட், இதெல்லாம் செஸ்ஸு சார்ந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபுட்பால் பார்த்துட்டோம், ஹாக்கி பார்த்துட்டோம், செஸ்ஸு பார்த்துட்டோம். அடுத்து வந்து அத்லெட்டிக்ஸ் பொதுவாக காமனாக பார்க்குறோம். இப்போ வந்து காமனாகவே பார்த்துருவோம். எல்லா விஷயத்தையும் டக்குன்னு காமனாக பார்த்துருவோம். ரைட்டாப்பா? ஓகே, காமனாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாக்கி பார்த்துட்டோமா, ஹாக்கி இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து கிரிக்கெட்டு. இந்த கிரிக்கெட்னா ஐசிசியோட சாம்பியன்ஷிப் யாருப்பா? ஆஸ்திரேலியா தான். யார்? ஐசிசியோட சாம்பியன்ஷிப் யார்? ஆஸ்திரேலியா. அதில் தெளிவாக இருக்கணும். அடுத்து வாள்வீச்சில் தேவி, நம்ம பவானி தேவி வெண்கலம் வென்றிருக்காங்க, முதல் இந்தியர் வெண்கலம். அப்போ என்ன பண்ணுவாங்க, வாள்வீச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த வாள் வந்து ஒரு வீசினா வெண்கலம் செம்பை கொண்டு எறிவாங்க, பார்த்துருக்கீங்களா? தேவி என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்கிற தேவி நம்மளை என்ன பண்ணுவாங்க, செம்பை கொண்டு எறிவாங்க. சில நேரம் வாழை கொண்டியும் அடிப்பாங்க, வாழை வச்சு மிரட்டுவாங்க அப்படின்னு வச்சுக்காங்க. வாள்வீச்சுன்னா அப்போ வெண்கலம் வென்றாங்க தேவி, பவானி தேவி அப்படின்னு வச்சுக்காங்க. ரைட்டாப்பா? ஐசிசி ஆடவர் ஒரு நாள் உலகக்கோப்பை எங்கே நடந்துச்சுன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். முன்னாடி இங்கிலாந்தில் நடந்துச்சு, இப்போ நம்ம இந்தியாவில் தான் நடந்துச்சு ஐசிசி. ஆனால் சாம்பியன்ஷிப் ஆஸ்திரேலியா. அடுத்து ஜூனியர் உலகக்கோப்பை. ஜூனியர் அப்படின்னாலே சின்ன பசங்க இன்றைக்கி ரொம்ப நல்லா ஜெயிச்சிட்றாங்க. அப்போ இந்தியா தான் ஃபஸ்ட்டு முறை ஜூனியர் உலகக்கோப்பையில் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கு. அதேமாதிரி கபடியிலையும் இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு. தென்கொரியா நடைபெற்ற இடம் தென்கொரியா. பொதுவாக தென்னாட்டில் தான் கபடி உருவாச்சு, நம்ம தமிழ்நாட்டில். அதனால் தென்கொரியான்னு வச்சுக்காங்க. ஜெயித்தது நம்ம இந்தியா தான். ஜெயித்தது யார்? இந்தியா தான். ரைட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, வில்வித்தை போட்டியில் தனிநபர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்றார் ஒருத்தர், உலக இளைஞர் வில்வித்தை போட்டியில். அவர் பேர் பாரத் சலூன் கே. பாரத் வில்வித்தைன்னா சலூனில் என்ன ஒன்று ஒரு கத்திரிக்கோள் பாருங்கள், ஒரு வில்வித்தை மாதிரியே இருக்கும், இப்படின்னு வரும். அதான் வில்வித்தைன்னா சலூன் கே, ஒரு முதல் இந்தியர். அவரும் வந்து இது பண்ணியிருந்தார். ரைட்டாப்பா? இப்போ தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அடுத்து செஸ் வீரர் சொல்லிட்டேன், குகேஷ், இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரர் குகேஷ். அடுத்து வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் அதிதியும் ஜெயிச்சிருக்காங்க, தங்கம் வென்றிருக்காங்க. தனிப்பிரிவில் அதிதி அப்படிங்கிறவங்களும் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப். அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது சார், உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப்னால் அதிதி. அது உலக இளைஞர் வில்வித்தை, அது சலூன். இளைஞர்கள் வந்து சலூன் கடைக்கு தான் அதிகமாக போவாங்க. இப்போ இளைஞர் வில்வித்தைனா சலூனுக்கு போயிருங்க. உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப்னா அதிதி, அதிதி. ஜெர்மனியில் நடந்தது. இந்தியா வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிச்சிருக்காங்க. இந்தியா வந்து வில்வித்தையில் ஃபஸ்ட் ப்ளேஸ்ன்னு நமக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிச்சிருக்காங்க. 2 கோல்டு 1 வெண்கலம், 2 கோல்டு 1 வெண்கலம் கிட்ட அடிச்சிருக்காங்க. அடுத்து ஃபிஃபா மகளிர் பார்த்துட்டோம், ஸ்பெயின் ஆஸ்திரேலியா பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், துப்பாக்கி சுடுதலில் இந்திய மகளிர் அணி தான். துப்பாக்கி சுடுதலில் என்னது? இந்திய மகளிர் அணி தான். அடுத்து ஆசிய கோப்பை, ஆசியன்னு வந்துட்டாலே என்னது? இந்தியா. சிம்பிளாக முடிச்சிடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், துப்பாக்கி சுடுதல் போட்டியில் உலக அளவில் ஒரு தமிழ்நாட்டு வீராங்கனை பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. இளவேனில் இளங்காத்து வீசுதே, துப்பாக்கி எடுத்து சுட்டு புட்டாங்களே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இளவேனில் அப்படின்னா இளவேனில் இந்த துப்பாக்கி சுடுறதை பழகணும். பிரேசில் நடந்திருக்கு. துப்பாக்கி சில நேரம் பிரேக் பிடிச்சிக்கிறோம், அப்போ டைட் ஆகிக்கிறோம், சுடாது. ஆனால் பிரேசில் நடந்திருக்கு. இளவேனில் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டு வீராங்கனை உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் போய் பயங்கரமாக கோல்டு அடிச்சிருக்காங்க. இளவேனில் அப்படிங்கிறவங்க கோல்டு அடிச்சிருக்காங்க. ரைட்டா உங்களுக்கு? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்யுத்தம்னா நடைபெற்ற இடம் செர்பியா. ரைட்டா? இப்போ மல்யுத்தத்தில் என்ன பண்ணுவாங்க, சண்டை விட்டுட்ருப்பாங்க, செருப்படுத்தி எறிவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே பங்கமாக
என்னடா இப்படி பங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி சண்டை விட்டுட்ருக்காங்க, மல்யுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி செம்பை கொண்டு எறிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்தியா வந்து மல்யுத்த போட்டியில் செருப்பை கொண்டு எறிஞ்சிட்டு இருக்காங்கன்னா செர்பியாவில் நடந்துச்சு. ஒரு மாதிரி பங்கமாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, முடியை பிடிச்சி சண்டை விட்டுட்ருக்காங்க. அதனால் வந்து அவங்க செம்பை கொண்டு எறிகிறாங்க. அப்போ வெண்கலம் தான் இந்தியாவு தான். ஆனால் மல்யுத்தம் நம்ம இந்தியா தான். நல்லா மல்லு கட்டுறது. இது ஒரு ரொம்ப முக்கியமான போட்டி. அடுத்த போட்டி பாருங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் ஓகே தான். 19வது ஆசிய, சரிங்க சார், இது ஆசியன்னு வந்துருச்சுல்ல சார், ஆனால் நம்பர் வந்திருக்கே சீனாவில் நடந்தது. சீனாவில் நடந்தனால சீனா தான் சாம்பியன்ஷிப். அப்போ அங்கே இந்தியா என்ன சார் பண்ணுச்சு? இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா 28 தங்கம் 38 வெள்ளி. எப்படி? 28 தங்கம் 38 வெள்ளி 41 வெண்கலம். அட்டி பட்டையை கிளப்புங்க. 28 38, இது ஒரு 48,000 தான் நல்லாயிருக்கும் பாருங்கள். 28 38 48ன்னு, ஆனால் அது 41 ஆயிடுச்சு. ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயுமே தங்கம் வந்து கம்மியாக இருக்கும், வெள்ளி வந்து வெண்கலம் தான் கூட இருக்கும். ரைட். அப்போ சீனாவில் நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் குதிரை ஏற்றத்தில் இந்தியா தங்கம் ஜெயிச்சிருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. குதிரை ஏற்றத்தில் நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்கு, தங்கம் ஜெயிச்சிருக்கு. அதேமாதிரி மகளிர் கிரிக்கெட்டில் சீனாவில் போய் ஜெயிச்சிருக்காங்க. மகளிர் கிரிக்கெட் அங்கே கிரிக்கெட் விளாட தெரியல உங்களுக்கு யாருக்கும். நம்ம மகளிர் கிரிக்கெட் அங்கே போய் ஜெயிச்சிருக்காங்க. ரைட் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து பதக்கம் 107 பதக்கம் வாங்கியிருக்கோம். 4வது இடம் 107 பதக்கம் வென்று 4th பிளேஸில் இருக்கும். சீனா தான் ஃபஸ்ட் பிளேஸு. இது வந்து 19வது ஆசிய விளையாட்டு போட்டி. 19வது அப்படிங்கிற நம்பர் வந்தால் இன்னொரு இடத்துல இருக்கும். இந்த நம்பர் வந்தாலே அதே மாதிரி 4வது ஆசிய போட்டி, 4வது ஆசிய பாரா ஒலிம்பிக்னு ஒன்று வரும். அதுவும் சீனா தான் ஃபஸ்ட் ப்ளேஸ். நம்ம அங்கே வந்து ட்ரிபிள் ஒன் பதக்கம் பெற்று 5வது பிளேஸ் பிடிச்சிருப்போம். இந்த சைனாவில் நடந்தாலே 107 இது பிடிச்சி 4th பிளேஸ் பிடிச்சிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5th பிளேஸ் பிடிச்சிருப்போம். ட்ரிபிள் ஒன் பதக்கம் பெற்று 5th பிளேஸ் பிடிச்சிருப்போம். அங்கே ஃபஸ்ட் பிளேஸ் யாருன்னா சைனா தான். ரைட்டாப்பா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஐசிசி எங்கே நடந்துச்சு? அகமதாபாத், குஜராத்தில் தான் நடந்துச்சு. ரைட், ஓகே. அடுத்து ஈட்டி எறிதல் அப்படிங்கிறதுல உலக சாதனை யாருன்னா ஸ்மித். அன்டில். ரைட்டா? அண்டுனா மற்றும், டில்னா இறுதி. ஈட்டியை வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சால் அந்த இறுதி வரைக்கும் போகணும். அதான் அன்டில். ரைட்டா? ஈட்டியை வந்து எரியுது, பாரா ஈட்டி அப்படின்னா அன்டில். ஒரு இந்தியர் தான் வந்து அந்த சாதனையை படைச்சிருக்கார். ரைட்டாங்க. ஸோ ஏற்கனவே பாரா ஒலிம்பிக் சொல்லியிருக்கேன். வில்வித்தை போட்டுனா தேவி. வில்வித்தைனா யார்? தேவி. வில்வித்தை தேவி தான். ரைட், ஓகே, அது ஒன்று சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா 6வது முறை சாம்பியன்ஷிப். ஐசிசினாலே ஆஸ்திரேலியா தான் 6வது முறை சாம்பியன்ஷிப். பாருங்கள், கிரிக்கெட்னாலே ஆஸ்திரேலியா தான் 6வது முறை சாம்பியன்ஷிப் வாங்கிட்டாங்க. ஸோ வைசாலி தெரியும்ல, வெற்றி பெற்ற செஸ்ஸில் வந்து போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய வீராங்கனை சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, 37வது தேசிய விளையாட்டு போட்டி. இந்த நம்பர் வந்தாலே நம்ம ஜெயிக்க மாட்டோம். என்னன்னு தெரியல. மகாராஷ்டிரா யார்? மகாராஷ்டிரா. 37வது தேசிய விளையாட்டு போட்டி. 37வது தேசிய விளையாட்டு போட்டி. அதுனால் மகாராஷ்டிரா. நம்ம தமிழ்நாடு 10வது இடத்துல இருக்குது, 10th பிளேஸில் இருக்குது. 37வது தேசிய விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாடு 10வது பிளேஸில் இருக்குது. மகாராஷ்டிரா தான் ஜெயிச்சிருக்காங்க. ரைட்டாப்பா, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப முக்கியமானதுன்னா ஆடவர் ஹாக்கி சாம்பியன் பஞ்சாப் சொல்லிட்டேன், கிராண்ட் மாஸ்டர் சொல்லிட்டேன், ரேபிட் செஸ் சொல்லிட்டேன். ஓகே. ஃபிஃபா கால்பந்து சொல்லிட்டேன். ஆண்கள் சீனியர் கூடைப்பந்து. பேஸ்கெட் பால்னால் தமிழ்நாடு தான். இன்றைக்கும் பேஸ்கெட் பால் தமிழ்நாடு நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க. நான் படித்த ஸ்கூலில் பேஸ்கெட் பால் விடவே மாட்டாங்க. பேஸ்கெட் பால் நொறுக்கிடுவாங்க தமிழ்நாடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மகளிர் அணி முதல் முறையாக சாம்பியன் வாங்கியிருக்காங்க. பேட்மிண்டன். கிரிக்கெட்னாலும் மகளிர் அணி இந்தியா தான். பேட்மிண்டன் இது ஒரு பேட்டு தானே. பேட்மிண்டன்னாலும் நம்ம இந்திய அணி மகளிர் அணி தான். எப்படி பார்த்தீங்களா? அடுத்து கேலோ இந்தியா அப்படி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா சிலம்ப அறிமுகம் பண்ணாங்க இந்த வட்டம். நடந்த தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா கேலோ இந்தியா பற்றி பார்ப்போமா? கேலோ இந்தியா. ஸோ 65வது கேல் இந்தியா இளைஞர் விளையாட்டுன்னு சொல்லுவோம். ரைட்டாப்பா. ஸோ அது வந்து சிலம்பத்தை கொண்டு வந்தாங்க. 19 to 31 ஜனவரி மாதம் நடந்துச்சு.
ரைட்டா. லட்சணை வந்து திருவள்ளுவர், லட்சணை வந்து திருவள்ளுவர். அதோடைய சின்னம் லட்சணை வந்து திருவள்ளுவர், சின்னம்னு எடுத்துக்கிட்டால் வேலுநாச்சியார். லட்சணை வந்து திருவள்ளுவர், லட்சணை லட்சணை தான் மெயின். சின்னம் வந்து வேலுநாச்சியார், வேலுநாச்சியார். தென்னிந்தியாவில் நடைபெறுது, இதான் முதல் தடவை நடக்குது. கேல் இந்தியா ரத்னா விருது. அடுத்து 2023 சென்னையில் நடந்துச்சு பார்த்தீங்களா. அடுத்து 2024 நாகாலாந்தில் நடக்க போகுது. 2024 கேலோ இந்தியா விளையாட்டு வந்து நாகாலாந்து, தமிழ்நாட்டிலேருந்து இருந்த நாகப்பாம்பு வெளியே போயிடுச்சு. சந்திரமுகி படத்தில் அந்த பாம்பு வெளியே போனால் படம் முடிஞ்சிடும், அந்த மாதிரி தான். ஸோ நாகப்பாம்பு அடுத்து வந்து என்னது, கேலோ இந்தியா வந்து எங்கே போயிடுச்சுன்னா நாகப்பாம்பு அங்கே போயிடுச்சு, நாகாலாந்துக்கு போயிடுச்சு. வடகிழக்கு மாநிலங்கள் அதுதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அங்கே நடக்க போகுது. வடகிழக்கு மாநிலங்களில் அது ஃபஸ்ட் டைம் நடக்க போகுது, ரைட்டாப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே கேலோ இந்தியாவில் குளிர்கால விளையாட்டு அங்கே எங்கே நடக்க போகுதுன்னா காஷ்மீரில் நடக்க போகுது. ஆமாம், அங்கே தானே குளிராக இருக்கும், அதனால் காஷ்மீரில் நடக்க போகுது. அங்கே வந்து ஷான் எனப்படும் பனிச்சிறுத்தை சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஷானா சின்ன என்னமோ ஒன்று, அது வந்து பனிச்சிறுத்தையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கேலோ இந்தியாவில் குளிர்கால விளையாட்டு போட்டியில் சாம்பியன்ஷிப் வாங்கினது யாருன்னா இந்த வருஷம் இராணுவ அணி, இந்திய இராணுவ அணி. கேலோ இந்தியாவில் வாங்கினது யாருன்னா இராணுவ அணி. ஏன்னா அவங்களுக்கு குளிர்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மற்றவங்களாம் போகிறோம்னா குளிரில் வந்து நம்ம மேட்ச் விளாட மாட்டோம். ஆனால் இராணுவ அணியில் எப்பேற்பட்ட குளிரும் தாங்குவாங்க, இராணுவ அணியில் குளிர் தாங்குவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சி கோப்பைன்னு ஒன்று இருக்குது சொல்கிறோம் பார்த்தீங்களா, சாம்பியன்ஷிப் மும்பை தான். ரஞ்சி கோப்பைனாலே யார் தான், மும்பை தான் இது பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர் யாருன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். உங்களுக்கு தெரியும், அஸ்வின் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சவர் அஸ்வின். அவர் தான் அதிக விக்கெட் வீழ்த்திய வீரர். டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர் யார், அஸ்வின். ரஞ்சி கோப்பைனா மும்பை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2024 கிரிக்கெட் மகளிர் ப்ரீமியர் லீக் சாம்பியன் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் செஞ்சுருக்காங்க மகளிர். ஸோ அப்போ பெங்களூர் இருக்கிற மகளிர்லாம் என்ன சொல்லியிருக்கேன், ஏற்கனவே ஃபேன் செட்லாம் போடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஷார்ட்கட் வச்சுக்காங்க, பெங்களூர்லாம் ஃபேன் செட் போட்டு தான் இருப்பாங்க. ஏற்கனவே மகாராஷ்டிரா சொல்லியிருக்கேன், பெங்களூர்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ ப்ரீமியர் லீக்கில் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து T20 போட்டிகளில் உங்களுக்கு தெரியல, T20 போட்டியில் 12,000 ரன்களை எட்டிய முதல் இந்திய வீரர் விராட் கோலி. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான். இந்த ஆசியாசின்னு வந்தால் இந்தியா, இந்த ஹாக்கியில் யார் இது யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஸோ உங்களுக்கு ஒன்றும் பெருசாலாம் இதில் ஒன்றும் பெருசாக இல்லை, நீங்கள் அது ஜஸ்ட்டு ஒரு இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தான், ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.